இன்றைக்கு ஒரு வேத பகுதியை வாசிக்கிறேன் கேளுங்க. 106 சங்கீதம் 106 12 13. அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய துதியை பாடினார்கள். ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரிகளை மறந்தார்கள் என்று வாசிக்கிறோம். செங்கடலில் பகைஞரை மூழ்கடித்த போது ஆர்ப்பரித்தார்கள், சத்தமாய் துதித்தார்கள், இந்த தெய்வத்தை போல ஒரு தெய்வம் இல்லை என்று சொன்னார்கள். ஆனால் சீக்கிரமாக அதை மறந்தார்கள் என்று வாசிக்கிறோம். சீக்கிரமாய் மறந்து தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். மனுஷனுடைய இயல்பான ஒரு குணம் இருக்குது, உள்ள மறைஞ்சிட்டு இருக்குது. எல்லாருக்கும் இல்லை, சிலருக்கு இருக்குது. மறக்கிற குணம், நன்மைகளை மறக்கிற குணம். அந்த குணம் என்ன செய்யணும் தெரியுமா? அவருடைய ஆசீர்வாதத்தை உயர்வை கொண்டு வராது. இவர்கள் எல்லோரும் வனாந்திரத்தில் அழிந்து போனார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். முறுமுறுத்தவர்கள் அழிந்தார்கள். எனவே ஒரு காரியத்தை மாத்திரம் இந்த காலை வேளை புரிஞ்சு கொண்டு, அவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து துதிச்சுட்டே இருங்க. ஏதோ நெருக்கம், போராட்டம், கஷ்டம் வந்துட்டுன்னா நீங்கள் திரும்பவும் ஆண்டை நோக்கி பார்த்து, ஆண்டவர் ஏன் இந்த வலி, ஏன் கஷ்டம் என்று சொல்லி ஒரு நாள் முறுமுறுக்காதீங்க. நீங்கள் துதிக்க ஆரம்பித்தாலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க ஆரம்பித்திடும். எனவே இந்த காலை வேளையில் துதியோடு கூட இந்த நாளை ஆரம்பிங்க. கர்த்தர் மகத்துவமான காரியம் செய்வார். ஆமென். காட் பிளஸ் யூ.